கடிக்குதா? சரியான இந்த தூண்டி இங்கிட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன மாட்ட போகுதுன்னு தெரியல. காமெடிலாம் பண்ணுவீங்களா நீங்க? கிளீச்செல்லாம் கெட்ட வார்த்தடா, பெரிய கெட்ட வார்த்தடா. சொல்லு. இன்னைக்கு நம்ம கம்மாயில தாங்க தூண்டி போட வந்திருக்கோம். யாருங்க ரொம்ப வருஷம் கழிச்சு கம்மாயில முதன்னு தூண்டி போடுறோங்க. கை தூண்டியில் புழுவை குத்தி போடுறோம். இந்த இடத்துல தான் போட போகிறோம். இந்த கருவை பாருங்க, இந்த ஓரத்துலேயே இந்த இடத்துல ஊற்றி தாங்க கருவை கிடக்குது. இங்கே ஒரு கருவை, இந்த ஒரு கருவை கிடக்குது. அதே மட்டும் அள்ளி இலையுங்கண்ணா இருக்குது. மேக்ஸிமம் சிலேப்பி இந்த இடத்துல தான் இறமேறது வந்து பதுங்கும். இங்கே நல்லா கருவை மரம் இருக்கிறனால வெயிலுக்கு இங்கே பார்த்து கிடப்பாங்க. அதனால் இந்த இடத்துல நாங்கள் தூண்டி போட வந்திருக்கோம். பாருங்க, நாங்கள் சோறு கொண்டாந்துருக்கோம். மீனுக்கு இறையா சோறை போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம்னா மீன் கண்டிப்பாக மாட்ட வாய்ப்பு இருக்குது. போடுவோம் சோத்தை. எல்லாம் பெரிய மீனாக கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் கம்மாயில் இது வரைக்கும் யாரும் அதிகமாக தூண்டி போட்டு நான் பார்த்ததில்ல. வலை கட்டியும் பார்க்கல. ஏன்னா தண்ணி நிறையா இருக்கனால இன்றைக்கி நாங்கள் தான் தூண்டி போட வந்திருக்கோம். மீனை பிடிக்கிறோம். மண்புழு, கருப்பு மண்புழுவும் இருக்குது. அதே மாதிரி ஒயிட் கலர் மண்புழுவும் இருக்குதுங்க. ஒயிட் கலர் மண்புழு மீன் டக்குன்னு தின்றும்னு நாங்கள் கருப்பு மண்புழு கொண்டாந்துருக்கோம். கருப்பு மண்புழு இந்த பாருங்க, இது மட்டும் பெரிய முள் இருக்குது பாருங்க. பெரிய முள்ளில் கருப்பு மண்புழு, ஒயிட் கலர் மண்புழு, அதில் 2 சின்ன முள் இருக்குது பாருங்கள், அதில் போடுறதுக்கு. அதே மாதிரி 2 தூண்டிலையும் போட்டாச்சு. இப்போ உள்ளதுக்கே தூண்டியை போட வேண்டியதான். போட்டோன்னா கழிச்சா நல்லாயிருக்கும். தான் அலைக்கி கல் தான் தெரில. போட்டோன்னா அடிக்குது மீன். அப்போ நிறையா அங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆக்டிவாக இருக்கு பாருங்க. போட்டோன்னா மண்புழு எடுத்துகிட்டு போகுது. இலேப்பியா இல்லை என்னன்னு தெரியலையே. தொங்கு புழு வேறு போட்டிருக்கோமா, அதனால டவுட்டாக இருக்குது எனக்கு. சின்ன மீன் கிடைக்குதா பெரிய மீன் கிடைக்குதான்னு தெரில. பாருங்க சிலேப்பிங்க போட்டோன்னா அடிக்குதுங்க மீன். அப்போ நிறையா மீன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல சிலேப்பி. ஆனால் அந்த தூண்டியை தான் இன்னும் கடிக்க காணும். பார்ப்போம். கருப்பு மண்புழுங்க 2 வாட்டர் கேன் துண்டி கொண்டாந்து பிராமி துண்டி அதுலேயும் குத்தி போட போகிறோம். என்ன போக மாட்டேது, அவ்வளோ ஸ்ட்ராங்குங்க மண்புழு. மாட்டிருச்சுங்க பெரிய சிலேப்பி. நல்லா இப்போதான் சைஸான மீன் மாட்ட ஆரம்பிச்சிருக்கு. வீடு அப்படியே எடுத்து போடுறேன் இந்த நீங்கள. வளைக்கல கொண்டா. இதோட பெரிய மீன்லாம் கிடக்குது. இப்போ போக மாட்டும் பாருங்க. பிடிக்கிறது தாங்க தண்ணிக்குள்ள வச்சு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. கையை கிழிச்சு எடுத்துரும். மாட்டிருச்சு, பெருசா மாட்ட ஆரம்பிச்சிருச்சு. வா போட்டு தள்ளு. இன்னைக்கு மொத்த மீன் குழம்பு தான். இன்னைக்கு பக்கத்தில் வந்து எடுத்துக்கிறீங்க. கடிக்குதா? சரியான மீனுங்க. செம்ம பெருசுங்க. வந்துருச்சு ஒரு பெரிய சிலையை பிடிச்சா. அதுக்கடுத்து வரிசையாக மாட்டுது. அதை தப்பிக்காமல் உள்ளே போடணுங்க. ஏதாவது பெரிய சேலஞ்ச். பைக்கில் போடுறது தான் பெரிய சேலஞ்ச். பிடிச்சி இழுத்து பிடிச்சிக்க. அவ்வளோதான். இது நிற்கிறாங்க.
கம்பு இங்கே வாங்க, இந்த கம்பு வந்து பச்சை கம்பு, அதனால மாட்டிட்டா பச்சை மாட்டிட்டா இதில். ரெண்டுடா, 2 மீனுங்க, 2 முள்ளில் கரெக்டாக 2 மாட்டிருச்சு. அடுத்து இந்த தூண்டி இங்கிட்டு கடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன மாட்ட போகுதுன்னு தெரில. வா போட்டது பெரிய முள்ள மாட்டியிருக்கோ. அப்படியே கொடு. ஒன்றும் இல்லை பெருசு. ஐயோ போயிடுச்சு, வந்துக்கிட்டு போயிடுச்சுங்க. கருப்பு கருப்பு கலந்து சிவப்பு சிறப்பிங்க. அது அப்படியே உள் வாக்கில் இழுத்துட்டு போகுது பாரு. போட்டோன்னா உள்ளே இருக்குதா? சரியான வருது. ஆனால் இது இழுத்து இப்போ சுட்டுருச்சா? மேக்ஸிமம் சிலேபி. கரெக்டாக இருக்குப்பா, இழுப்பா. கருவைக்கு இழுத்துட்டு போகுதா? 3வது மீனே சைடில் குத்தி வந்திருக்கு. எங்கிட்ட குத்தி வந்திருக்கு பார்த்தியான்னு. எடுத்துரு. இதில் ஓடாது. இது இந்த தூண்டிலேருந்து தப்பிச்சதுங்க, தப்பிச்ச மீன். அதான் வந்து இங்கிட்டு சைடில் வந்து மாட்டிட்டாங்க. அந்த தூண்டியில் கடிச்சு இழுத்துச்சுங்க. இழுத்தேன், தப்பிச்சிருச்சு. தப்பிச்சுட்டு பக்கத்தில் இந்த தூண்டி பக்கத்தில் போயிருக்காங்க. போகும்போது சைடில் குத்தி கவிட்டு வந்துட்டாங்க. சைடில் குத்தி இருக்கு மீன். பெருசுலாம் எந்திரிக்குது. இதாங்க இப்போதைக்கு நம்ம பிடிச்ச மீன். ஒரு 3 பெரிய சிலேபி மாட்டியிருக்கு. ஒன்று தப்பிச்சிருச்சு. மாட்டிட்டு பெருசு தான்டா ஓடிடுச்சு. இதாங்க நாங்கள் பிடிச்ச மீன். வேறு வெறும் சிலேபி தாங்க, வேறு மீனே இல்லை. நல்ல சிலேபியாக மாட்டிடுச்சு. இதுக்கு மேலே பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். போயிட்டு வறுவலை போட்டு சாப்பிட வேண்டியதான். இந்த வாட்டரிங் தூண்டியில் ஏதோ ஒன்று இழுத்துட்டு போகுது மீன். 5 கிடக்குது. பார்ப்போம் என்ன மீன் மாட்டிருக்கோம். எண்டி இழுத்துக்கலாம். அவ்வளோ பண்ணிட்டீங்களா பிறகு? சாந்து அது என்ன பர்மிஷன் வர போகிறீங்க? என்ன முட்டை மஞ்சள் தூச்சி போட்டா? என்ன மாப்பிள்ள முட்டை மந்திரிச்சு போட்ட பழத்தை தின்னீங்க? அது என்ன பழம்? ஈச்சம்பழம். அது ஈச்சம்பழம் மாப்பிள்ள. அது தின்னா என்ன ஆகும்? என்ன ஆகும் தெரியாதா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, உட்காருங்க. இப்போ குடிச்சி என்ன தண்ணி நீ? உனக்கு அப்போ கிசாந்துக்குலாம் வேண்டாமா? தெரியும், நீ ஒத்தாள் சாப்பிடலாமா? இப்போ கொஞ்சோண்டு இலை அள்ளிட்டாங்க, இலை அள்ளிட்டாங்க கொஞ்சோண்டு. நரன் மாப்பிள்ள நீங்களும் போங்க. மீன்ல போட்டுறாதீங்க. நீ எங்கடா உட்கார்ந்து இருந்த? எங்க மாப்பிள்ள அரிப்பூச்சி? எங்கடா அரிப்பூச்சி? இல்லடா, ஏன்டா ஒருத்தன். என்ன டாபுரு? காமெடியா மாப்பிள்ள? காமெடிலாம் பண்ணுவீங்களா நீங்க? பண்ணுங்க காமெடி, கொஞ்சம் சிரிப்போம். பண்ணுங்க மாப்பிள்ள. இல்ல நீங்க ஹீரோ மாப்பிள்ள. அம்மா சுட்டு தோசையா? மாமா சுட்டுக்கிட்டு இருக்கேன்டா. அது மீன் பாட்டுலலாம் வருமா? மாப்பிள்ள லூசுன்னா சொல்லக்கூடாது மாப்பிள்ள. கெட்ட வார்த்தை இல்லையா அது? லூசுங்கிற கெட்ட வார்த்தை மாப்பிள்ள. நீங்க அடிக்கடி பேசுவீங்களா அப்படி? கெட்ட வார்த்தை பேசலாமாடா?
அப்பெல்லாம் கிளிச்செல்லாம் கெட்ட வார்த்தைடா, பெரிய கெட்ட வார்த்தைடா, சொல்லக்கூடாது மாப்பிள்ள. நீ வாங்க, நீங்க அடுப்புக்குள்ள போகாம வாங்க, நீங்க கொடுங்க போமா. யாருக்கா அந்த மீன்? இது நம்மள்ட்ட அடுப்பா, அது அவங்கள்ட்ட அடுப்பா? சரி, விராமீன்லாம் இதுல தான் வைப்பாங்க. அவங்களுக்கு பாவம் மாப்பிள்ள, இந்த மீன் அவங்க சாப்பிடட்டும். அப்பா என்ன மாப்பிள்ள? இதா உங்கள்ட்ட அடுப்பு சொல்லிட்டு போய் அவங்கள்ட்ட அடுப்புக்கு வந்துட்டீங்க. அப்ப இவனை பிடிச்சி வச்சுக்கடா, அவனுக்கு இந்த மீன் தான்டா பிடிக்கல. உனக்கு அந்த அடுப்பு தான், இந்த அடுப்பு தான் உனக்கு வேணுமா? ஏன் உனக்கு இந்த அடுப்பு? இதான் பெரிய மீனா இருக்கா? சரி உட்காரு, உனக்கு பெருசுதான். கழுத்துல விடுங்க விடுங்க விடுங்க. பொறுப்பா சரியா கூடாடே. நல்லா நல்லா சத்தமா பாடுங்க. கவின நீங்க பாடுங்க. இது கிசாந்து பாடு பாடு பட்டு கோட்டை நம்மால. மாப்பிள்ள உங்க அடுப்பு இங்க இருக்கு, நீங்க அவன் அடுப்பு போறீங்க. நெருப்பு அமர்ந்து போச்சா? அவனுக்கு ஒரு நெருப்பு கொல்லிக்கட்டை கொடுங்கடா. பத்த வச்சிருங்க, நீங்க அவனே பத்த வச்சுக்கண்டா. அவன் பத்த வச்சிடும். அப்ப அவனுக்கு அந்த பெரிய மீன் அடுப்பு பிடிச்சிருச்சு மாப்பிள்ள. ஏன் பத்த வைக்கிறீங்க இப்ப? ஆனா அடுப்பு பிடிச்சிருச்சுடா. பரவாயில்ல இருக்கடா, தீ வச்சு வேண்டா கொண்டாடா. என்னடா இங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்குடா? என்ன ஆப்லாச்சு? கையில சுத்த முடியாது. இங்க வாங்க, தள்ளி போங்க, இங்க தள்ளி போங்க. அடுப்பு பக்கத்துல போயிடாதீங்க, வாங்க. என்ன நெருப்பு பிடிச்சிருந்தா? எல்லாம் எதிர்த்தாய், எல்லாம் எதிர்த்தாய் பாரு. என்னடா இப்ப நெருப்பு அள்ளிட்டா? அடுப்பு இப்படி எரிக்காதீங்கடா, டக்குன்னு பிடிச்சி போதும் மாப்பிள்ள. இதெல்லாம் தாங்க முடியல. டே அதான் நல்லா எரியுது இல்ல, மீன் நெருப்புல எரிஞ்சு போயிருந்தா. இங்கிட்டு வாடா, நீ இங்கிட்டு போடா. மீன் கறிட்டு போறாங்க, விடுங்களா. ஒண்ணுமே இல்ல, சாம்பார் தான் இருந்துச்சு எங்களுக்கு. மாமா லேஸ் ஃப்ரை செய்வோமா? லேஸ் ஃப்ரைஸா? லேஸ் ஃப்ரை. லேஸ் ஃப்ரை அடுத்த வீடியோல பண்ணுவோம். அஜிங்காரே மீனுக்குள்ள பரட்டி போட்டு. என்ன எடுத்துட்டீங்களா? மீன் எடுக்க போறோம். மாப்பிள்ள நீ இந்த கல்லுல எல்லாம் உட்காருங்க. சரி நான் இலை அப்புறம் வாங்கி தரேன் எல்லாருக்கும். வச்சிருக்கேன். நல்லா வெந்துருச்சு பாருங்க மீன். வெந்து கறி வச்சுங்க, அவ்வளவுக்கு அடுப்பை போட்டு எரிச்சிட்டாங்க. வைங்க யாருங்க பின்னாடி பேக்ரவுண்ட்ல இலை சண்டை நடக்குது. இலைக்கு பயங்கரமான போராட்டம். என்ன பகல 3-4 இலை வச்சிருக்கீங்க? சாப்பிடுவோமா? பெரிய மீன் யாரா இருக்குன்னா
இரு சொல்றேன், உனக்கு பரணிசுக்கு கவின் 3 பேரும் எடுத்து சாப்பிடணும் சரியா? அப்படியே எடுத்து சாப்பிடணும். கவினுக்கு இலைய வைடா, இந்த ஓம்பு இலையும் வைடா. 3 பேருக்கும் ஆளு பாதி பாதி வச்சு சாப்பிடணும். சொல்லும் போது சாப்பிடுங்க சாப்பிடுங்க. மாப்பிள்ள ரொம்ப சுடுதா? அப்பெல்லாம் பார்த்து சாப்பிடணும். சுடுது சரியா? சூப்பரா இருக்கா மாப்பிள்ள? சரி இந்தாங்க தம்பி, உங்களுக்கு ஒண்ணு. ஸ்ரீதர் உனக்கு ஒண்ணு. இந்தா தம்பி இந்தடா. ஏய் பிச்சை இருடா, பிச்சை நீங்க எடுத்து வாய்க்குள்ள போட்டுக்கலாம். மீன் பற்றா கூட மாப்பிள்ள அப்படிதான் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. மண்ணுக்குள்ள விழுந்துருச்சா? அப்பனா அதை எடுத்து வீசிடுங்க. அதை எடுத்து சாப்பிடுங்க. சரி சரி இருங்க இரு, நான் பங்கு பிடிச்சேன். நீ உனக்கு கறி போனதை கொடுத்தேன். இந்தா கறி. நல்லா இருக்கா மீன்? சொல்லுங்க மாப்பிள்ள, இங்க சொல்லுங்க மாப்பிள்ள. அடுத்து என்ன வீடியோ மாப்பிள்ள பண்ணுவோம்? மீன் வீடியா? கறி இருக்காண்டாமா? கறியா? பிரியாணி போட்டுருமா? சிக்கன் பிரியாணியா? சரி சிலேபி. சிலேபி மண்டை, சிலேபி உடம்பு, சிலேபி மண்டை சூப்பரா இருக்கும். என்ன மாப்பிள்ள ஆட்டையை ஓட்டு வந்தீங்களா குக்கரைய? அது என்ன பகுதி? உடம்பு. திங்கல. விடுறா 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 விடுறா. அவளை எந்திரிச்சிருக்கா போதும். சொல்லு சொல்லு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நான் வராமல எல்லாத்தையும் சொல்லிட்டியா? டாடா பை பை. அடுத்த வரவே இல்ல, அதுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாங்களா?